வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இறால் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுமா எண்ணெய்? சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சோம்பு செவந்துருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே 2 கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதான் கட்டுங்க ரெண்டும். வெங்காயம் வதங்கிருச்சுங்க. கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். உப்பெல்லாம் போட மாட்டீங்களா? உப்பெல்லாம் இப்போ போடுறது இல்லைங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை நம்ம அலசி வச்சிருக்க இறாலை சேர்த்துக்கலாங்க. கருவுது பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டோமே. பாருங்க, நல்லா கொஞ்சம் வதங்கணும். பாருங்க, நல்லா குருளை கிண்டி வதக்கிக்கணும். ஆனால் நல்லா வதங்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அரைச்சி வச்சிருக்குது. அரிஞ்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இறால் பெரட்டல் கிரேவி. சூப்பர் வாசனமா. உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து போட்டு கிண்டியாச்சுங்க. நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் அடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மசாலாலாம் சேர்த்து கிண்டிக்கலாம். மசாலாலாம் நல்லா சேர்ந்து கிண்டினதுக்கப்புறம் தேங்காய் கடைசியாக சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்து கிண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே இறக்கிக்க வேண்டியதுதான். இறால் கிரேவி ரெடி. யாருக்கெல்லாம் இறால் பிடிக்கும், மீன் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க, இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கிட்ட காமி. நாங்கள் செஞ்ச இறால் கிரேவி.